இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த், விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா விருத்தாச்சலம் மாவட்டமான்னு சொன்னீங்க மேடம். ஆமாங்க. அது நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பாக. என்னெல்லாம் நான் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன் ஞாபகத்துல இருக்கு. அதுல முதல் வாக்குறுதி விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பது. அப்ப நம்ம வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் இருந்தோம். அந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். நான் வந்து இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக விருதாச்சலம் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த வெற்றி ஒட்டுமொத்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் அனைவருக்குமே இந்த வெற்றியை நான் வந்து உரித்தாக்குகிறேன். அதான் உண்மைங்க. ஏன்னா இது வந்து இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இது. அதனால நிச்சயமாக இந்த வெற்றி அந்த நம்மளுடைய கூட்டணிக்கு நான் உரித்தாக்குறேன். இந்த நேரத்துல நான் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் இன்னைக்கு ஆட்சியில இருந்திருந்தா நான் சொன்னதை விட அதிகமாக நான் நிறைவேற்றிருக்க முடியும். இருந்தாலும் உறுதியாக நான் என்ன வாக்குறுதி விருத்தாச்சலம் தொகுதி மக்களுக்கு கொடுத்தனோ அதை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். முதல்வர் விஜய் தரப்புல இருந்து உங்கள்ட்ட பேசியிருக்காங்க மேடம், ஆதரவு கேட்டு. முதல்வர் விஜய் தரப்புல நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்திருக்காரு. வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். அதான் சொல்லிட்டேன். நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன்ல. அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து கேப்டனோடயே வாழ்ந்தவங்க. எங்க பக்கத்து வீடு தான், எங்க வீட்டு பையன் தான். அதெல்லாம் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே வந்திருக்காரு. அவர் வந்து நல்லபடியா ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் தொகுதி வந்து இலவச குடிநீர், கம்ப்யூட்டர் கண்டிப்பாங்க. ஒன்னொன்னா நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்குதான் வந்திருக்கோம். இன்னைக்குதான் வாங்கியிருக்கேன் நான் வெற்றி சான்றிதழை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.